சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அந்த திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தான் மும்முரமாக செயல்படுத்தப்பட்டது. அதுக்கு அம்மையார் அவர்களது ஆட்சி காலத்தில் வந்து 3.75 கோடி நிதி ஒதுக்கி செயல்படுத்தப்பட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் சொல்லி ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அனைத்து கட்சி பாராட்டு விழா நடத்தியதாக ஒரு சில பேர் இப்போ அதுக்கப்புறம் அந்த செங்கோட்டையன் அவர்கள் பேசியதற்கு அப்புறமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா, திரு செங்கோட்டையன் அவர்களை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அதிமுக புறக்கணிச்சுதா இல்லை அவர் போலையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா அது அவர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், எல்லாம் ஒரே இது கொங்கு பகுதி தான். ஆனால் இப்போ என்ன பார்க்கப்படுதுன்னா, திரு செங்கோட்டையன் அவர்களே இந்த மாதிரி ஒரு அதிருப்தி நிலையை தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த கட்சியில் யார் வேணாலும் கோச்சிக்கலாம், யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில், அப்படி இருந்தாலும் பெருசாக பேசு பொருளாகாத இந்த நிலையில் திரு செங்கோட்டையன் அவர்களது இந்த முடிவு, அவர் இந்த ப்ரெஸ் மீட்டில் இப்போ கொடுத்த அந்த பேச்சு, அது வந்து மிகப்பெரிய ஒரு அதிமுகவுடைய அடுத்த நிலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புகைப்படம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே நிலையில் அந்த சூழ்நிலையில் அந்த திட்டம் வரக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சராக இருந்தவர்கள் புகைப்படமும் இல்லை, எம்எல்ஏ அந்த தொகுதிக்கான எம்எல்ஏ புகைப்படமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க சூழ்நிலை எப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்ட்ரோலில் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கு. அவர் தான் வந்து பல பேரை வந்து காசு கொடுத்து அப்பெல்லாம் ஸ்டடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த கட்சியுடைய நிலை வந்து எப்போ வேணாலும் சிதறி போகலாம் அப்படிங்கிற ஒரு பரவலாக ஒரு பார்த்துட்டு இருக்க இந்த சூழலில் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. வழக்கமாக அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவங்க மூலியமாக தான் அதிமுக எப்பவுமே திரு ஜெயக்குமார் அவர்களை வச்சு தான் அதுக்கான பதிலில் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் ப்ரெஸ் மீடியாவில் வந்து சந்திக்கிறக்கூடிய ஒரு முகமாக அதிமுக ஒரு முகமாக தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் காலையில் கேட்கும்போது வழக்கமாக கேட்கும்போது, நேற்று திரு கோகுல இந்திரா அவர்களும் உங்கள் கட்சியில் எனக்கு வந்து புகைப்படம் போடுறதுக்கும் வைக்கிறதுக்கும் வந்து ஒரு இது பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்க விட மாட்டேங்கிறீங்க, அலோட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதையும் சேர்த்தாப்புல இதே ஒரு கேள்வியாக வச்சுட்டாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு, அவர் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதுக்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன பதில் தான் அது. அனைத்து கட்சிக்கான ஒரு பாராட்டு விழா என்பது வந்து அனைத்து கட்சி கூட்ட சார்பாக நடத்தப்பட்ட பாராட்டு விழா என்பது வந்து, அப்போ அனைத்து கட்சியுடைய பிரதிநிதி நம்ம அங்கே யாரை எந்த கட்சியை மென்ஷன் பண்ணணும்னு தெரில. ஏன்னா அதில் யாருமே பெரியதாக கட்சி சார்பாக இல்லை, அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பாக தான் நடத்தப்பட்டுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க சொன்னதுக்கு அப்படி என்னமா பதில் என்ன இருக்கலாம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி தான் செய்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு வந்து பாடுபட்டாரா? அதெல்லாம் தாண்டி அவர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய அவர்களால் பதவிக்கு வந்த திரு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த கேட்ட கேள்விக்கு அவர் சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இது வந்து அவங்க தன்னிச்சையெல்லாம் எடுத்த முடிவு, இதில் வந்து ஒன்றும் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் இதில் ஒன்றும் இல்லை, இது ஒரு விஷயமும் இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஏன்ட்டு அந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பு குழு வந்து 4 பேர் வந்து சந்திச்சாங்க, இந்த மாதிரி மேடை அமைப்பதற்கு விஷயமா அவர் என்கிட்ட பேசும்போது என்னை கூப்பிட்டாங்க, இன்வைட் பண்ணாங்க. அப்போ நான் வரலன்னு சொன்ன காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து அம்மா போட்டாவையும் எம்ஜிஆர் அவர்களை போட்டாவும் அவாய்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, குறிப்பாக அந்த கட்சி தலைவர்களை வந்து வைக்காத ஒரு செயலாக கூட இருந்தாலும் அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை அது வேற. திரு செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கிடாதது பல ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இதை தாண்டி வேற என்ன பிரச்சனை, உட்கட்சிக்குள்ள வேற எதுவும் பிரச்சனையா? திரு செங்கோட்டையன் அவர்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு காரணம் என்னன்னு பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் தான் இப்போ வந்து எடப்பாடிக்கு அடுத்த நிலையாக வந்து செயல்பட்டு வராங்க. அவங்க 3 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. எப்பவுமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி வந்து ஒரு கட்டத்தில் சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியும், கடைசி நேரத்தில் வந்து மூவ்மெண்ட் பண்ணும், அது அப்படி தான் பார்ப்போம். ஆனால் இப்போ இருக்க அதிமுக அப்படி கட்சி சோர்வாக இருந்தாலும் அதை தாண்டி பல பிரிவுகளாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்கன்னா உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து வரக்கூடிய தேர்தலில் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கலாம் வரக்கூடிய காலத்தில் பார்த்தாலும், இப்போ இந்த கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி இதை சந்திக்க போகுது, கூட்டணி குறித்து எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை பாஜக உடனான கூட்டணியை வந்து திரு எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் விரும்பி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பேசி இது பண்ணுறாங்களான்னு சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த கூட்டணியாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணுறாங்க அந்த கூட்டணியாக தான் இருக்கும்ட்டு. அதை தாண்டி திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் பாஜக கூட்டணிக்கும் ஒரு உடன்பாடா அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தாண்டி
சசிகலா அவர்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிருப்தியில் இருக்கிறவர்கள் அனைவரும் ஒன்று திரளுவோம். இது செங்கோட்டையன் எடுத்த முடிவு இன்னொரு பட்சத்தில் பார்க்கப்படக்கூடியது என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை வந்து பெருசா அதிமுக காரங்களே விரும்பலையோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. சரி, அவர் ஆசைப்படுறாரு, அவர் எல்லாம் பண்றாங்கிறாரு, அப்படி சரி அவர் போக்கிலே போவோம் அப்படிதான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தாங்க. தொடர்ச்சியா அது கொடுத்த செய்தி நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிலையில கட்சி திரும்பவும் இப்படி இருந்ததுன்னா 26 தேர்தலே நம்ம வந்து நம்ம நினைச்சது அடையல, எம்எல்ஏ தாண்டி ஒரு அமைச்சர் கட்சி ஆட்சிக்கு வரணும், ரூலிங் பார்ட்டிக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையை, அந்த ஒரு ஆதங்கமாக தான் இப்போ அதை பார்க்கப்படுது. அந்த தலைமையை ஏற்கலையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏனென்றால் இப்போ வந்து அவங்க கட்சியிலே வந்து ஆலோசனை கூட்டம் நடக்குது. இதுலேயும் திரு செங்கோட்டையன் அவர்கள் இல்லை. அதே நேரத்தில் டெல்லியில் அவர்களது தலைமை அலுவலகம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியிலையும் கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் இல்லை. அண்ணா அவங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூடிய கட்சி அலுவலகத்தில் இல்லை, பங்கேற்கலை. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இனிமேல் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, மூத்த அமைச்சர்களை கூட்டு போய் அவரிடம் சமாதானம் பண்ணுவது, பேச்சுவார்த்தைலாம் நடக்கும். அதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி திரு புகழேந்தி அவர்கள் போன்றவர்களாம், கேசி பழனிசாமி போன்றவர்களாம் ஒருங்கிணைத்த அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அதிமுகவுடைய கௌரவ பிரச்சனை, மான பிரச்சனை. நீங்கள் எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் போடலைன்னா இப்போ இதை வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. யார் தான் போய் வந்து காம்ப்ரமைசன் பண்ணாலும் இவர் வந்து இந்த பிடியில் வந்து மாறிடக்கூடாது. உட்கட்சி பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை கருத்தை தாண்டி தலைவர்களை மதிக்கல அப்படிங்கிற. அப்போ அதிமுகவுடைய மெயின் இஷ்யூவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களும் தான். அந்த 2 பேர் இல்லைனாங்கிற ஒரு அதிமுகவே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த கட்சி இருக்கும். இப்போ வரைக்கும் அப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்க சூழலில் இவங்க 2 பேர் மிக காட்டமாக அந்த பதில் வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இவங்க மூத்த அதிகாரிட்டு பேச வைப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து அடிபணிஞ்சிடக்கூடாது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இதை தெளிவாக அந்த ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் இதில் வந்து அவர் உறுதியாக நிற்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த உறுதி தான் வந்து அடுத்த தலைமை யாரை விரும்புதோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா தேர்தலை ஒட்டி நம்ம பார்த்துருப்போம், அடிக்கடி பார்த்துருப்போம். அதிமுக ஆசைப்பட்டு போயஸ் கார்டனுக்கு கார் போதா இல்லை கிரீன்வே சாலைக்கு போதாங்கிறது வந்து வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். எந்த நிலை வேணாலும் மாறலாம். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்து இப்போ வரைக்கும் ஒரு கலக்கம், ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நிலையான ஒரு தன்மை இல்லை. அதிமுக வந்து ஒற்றுமை இல்லைங்கிறது குறிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த நேரத்தில் சீனியர் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் கூட இருந்தவர், இப்போ கட்சியில் பல அனுபவங்கள், அவரை மாதிரி ஒரு சீனியர் திமுக எப்படி துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி அதிமுக திரு செங்கோட்டையன் அவர்கள் தான். கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ வந்து பேசியிருக்கலாம். ஒரு மீடியாவில் அந்த மாதிரி வார்த்தையை திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் பொறுமையாக பேசுவார். எப்போவுமே வார்த்தைகள் வந்து மிக பொறுமையாக நேர்த்தியாக பேசக்கூடிய மனிதன் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவரே இந்த மாதிரி விஷயத்த சொல்லும்போது அப்போ எந்த அளவுக்கு ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க வந்து தயாராக இருக்காங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. எனவே இது வந்து எப்படி போய் அமையும், எப்படி போய் சூழலாக அமையுங்கிறத தாண்டி அதிமுக தொண்டர் மத்தியில் வந்து பல்வேறு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும் இது எந்த அளவு போய் நிற்கிது. வரக்கூடிய காலங்கிறத விட இன்னும் வரக்கூடிய நாட்கள்லே தெரிய வரும் என்பது தான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையும் கூட. அடுத்து இவர்களது செயல்பாடுகள் என்னவா இருக்கும் என்பது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.